வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு தான் சோயா சுக்கா. இதை வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க, அதனால் செய்கிறேன். இந்த சுக்கா ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தக்காளி எதுவும் பண்ணலை. நான் செய்கிற மெத்தட் மாதிரி செய்து பாருங்கள். ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க, வேறு லெவலாக இருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, கடாய் வச்சுட்டு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு சோயாவையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். சோயா கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்துலலாம் எடுக்காதீங்க, ஒரு நல்ல 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்குலாம் கூட தேவையில்லை. நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை இறக்கி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு அதை ஆறட்டோன்னு விட்டு வைக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். பிழிஞ்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிரை விட்டு அப்படியே பெசரி எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த தயிர் போட்டு பிசைஞ்சோம்னா அந்த சாஃப்ட் ஆகிடும். தேங்காய் பாலில் கூட கொஞ்சம் தேங்காய் பால் கூட விட்டு பிசைஞ்சு வைக்கலாம். நான் தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது பண்ணி வச்சோம்னா. இப்போ இது ஓரங்கட்டி கொஞ்சம் வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் இதையெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டுட்டு அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி ஐட்டமாக சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் தக்காளி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான். வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தயிர் போட்டு ஊற வைக்கும்போதே ஊற வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ரா ஸ்மெல்லு வரக்கூடாதுங்கிறதால இதுலேயே சேர்த்துக்கிட்டேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம என்னென்ன பொடி இதில் சேர்க்க போகிறோங்கிறது தான் ஹைலைட்டு. இதில் நம்ம தனி மிளகாய் பொடி, சோம்புத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு, கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக பெப்பர் தூவி இறக்கிடலாம். பெப்பர் வேணும்னாலும் தூவிக்கலாம், வேணான்னாலும் விட்டுடலாம். பெப்பர் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் பெப்பர் தூவி இறக்கிட்டேன். இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா அது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட் அப்படி திருப்பி விட்டுட்டு உடனே இந்த சோயாவை கொட்டி கிளறுங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லை பொறுமையாக ஸ்லோவில் வச்சு திருப்பி 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 விட்டோம்னா நல்லா சுக்கா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி இது கூடலாம் கூட வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு வெறுமனே இதை சாலட் மாதிரி. இப்போ இந்த சுக்கா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, குடமிளகா, குக்கும்பரு, கேரட்டு இதெல்லாம் போட்டு சாட் மசாலா போட்டு சாலட் மாதிரி பெப்பர் போட்டு சாப்பிட்டு இதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணோம்னா ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சாலடே ரெடி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி, ஏன்னா அந்த மசாலா அது கூட ஒட்டணும், அதுக்காக தண்ணி தொளித்து பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இது மெனக்கட்டு ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படி போட்டு அப்படி எடுத்தோம்னா ஈஸி, சிம்பிள் குக்கிங்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ப்ரோட்டீன் ரிச். இதில் நான் மிளகுத்தூள் போடும்போது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் கண்டிப்பாக மிளகுத்தூள் போட்டு இறக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டுக்கு குறையே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உப்பு புளி காரம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்படிலாம் சிம்பிளாக நம்ம சமையல் பண்ணலாங்கிற எல்லா வீடியோஸும் இதில் வரும். ரொம்ப பாரம்பரியமான டிஷ்ஷஸும் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அப்படி தொட்டாலே உடையும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் சேலட் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். நான் சேலட் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் ஒரு முறை போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சேனலை நாங்கள் கேட்ரிங்கும் நடத்திட்டுருக்கோம். அந்த கேட்ரிங்கில் என்னென்ன பண்ணுறோங்கிறதையும் நான் கொஞ்சம் ஒரு 1 வீக் கழித்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள், உண்மையிலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாய். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.